அம்மா பேருங்க? ஓகே. அம்மா அவங்க எத்தனை ஆண்டுகளா ஐயா கூட நீங்கள் மாடு வளர்க்குறீங்கம்மா? 35 வருஷமாக நீங்கள் மாடு வளர்க்குறீங்க. எப்படிங்கம்மா நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். இந்த மாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பக்கத்தில் போங்க. என்ன வகையான மாடு? இந்த மாடு எப்படிங்கம்மா, ரொம்ப சாதுவான மாடா? மாடு சாதுவான மாடுங்க. நாங்கள் கண்ணுக்குட்டியிலிருந்து வளர்த்துறதுனால யார் வேணா பிடிச்சிக்கலாங்க. யார் வேணா பிடிச்சிக்கலாங்களா? குழந்தைங்க வந்தால் பிடிச்சாங்க கூட ஒன்றும் பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் உங்களோட கைவண்ணத்தில் வளர்த்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறீங்க. புதுசாக ஒருத்தங்க வந்தால் வந்தாலும் ஒன்றும் பயம் இல்லை, ஒன்றும் பண்ணாது. என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்கம்மா மாட்டுக்கு? பயிர் போடுறேங்க, மசால் பில்லு, ஒரு மாட்டு தீவனம், பருத்தி கொட்டை. எப்படிங்க வேலையெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? என்னென்ன வேலைகள் இருக்குங்க மாட்டு பண்ணை வச்சா? மாட்டு பண்ணை வச்சா மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டணுங்க, சாணி வச்சோணும். இப்படியே வேலை இருந்துகிட்டே இருக்குங்கிறீங்க. வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு. வேறு எங்கேயுமே போக முடியாதுல்லங்கம்மா? போனாலும் அந்த டைமுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இல்லைங்களா? இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ செட்டு எப்படிங்கம்மா உங்களுடைய பண்ணைக்கு செட்டெல்லாம்? நாங்கள் சாதாரணமாக தகர சீட் போட்டு தான் செட் போட்டிருக்கோம். தகர சீட்டில் செட்டு. அதில் நீங்கள் பீர் வேஸ்ட்லேருந்து குச்சி புண்ணாக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்குறீங்களா? ஆமாங்க, குச்சி புண்ணாக்கு. குச்சி புண்ணாக்கில் எந்த அளவு கொடுப்பீங்க? ஏதாவது தண்ணி ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களாம்மா? தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தண்ணி, பருத்தி கொட்டை, தவிடு 3 கலக்கி போட்டு குண்டாவில் வச்சுருவோம். அது அப்படியே மாட்டுக்கு கொடுப்பீங்க. எத்தனை வேலைக்கு கொடுக்கணுங்கம்மா ஒரு நாளைக்கு? நாங்கள் ஒரு 2 நேரம் தான் கொடுக்குறோம், அதுக்கு மேலே இல்லை. அது போக இந்த தீவனங்கள் அரிசி போடுவாங்க. மேவு இருந்தால் அனங்கால் போட்டுவிட்டு மேய்ப்போம். மாடு இந்த மாதிரி ஒரு இடத்துல தோட்டத்தில் வந்து கட்டுறதை பார்க்குறக்கே அழகாக இருக்குது இல்லைங்களா? அது ஒரு சில இடத்துலலாம் நிறைய மாட்டு பண்ணைகள் வச்சுருக்கோம், ஒரே இடத்துல ஒரே சால் கொட்டையில் தான் இருக்குது. அது நகர அவுத்தே விட மாட்டாங்க. பாவமாக இருக்கும் பார்க்கவே. அது தண்ணியெல்லாம் தினம் குளிப்பாட்டுவாங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை. மாட்டு பொங்கலுக்கு என்னென்னமா பண்ணுவீங்க? மாட்டு பொங்கலுக்கு மாட்டுக்கு எல்லாம் குளிப்பாட்டி பெயிண்ட் அடித்து புது கவுரு கட்டி பொங்க வச்சு சாமி கும்பிட்டு மாட்டுக்கு பொங்கல் கொடுப்போம். மாட்டுக்கு பொங்கல் கொடுப்பீங்களா? அதை சாப்பிட்டுங்க இல்லைங்களா? கொம்புக்கு என்னென்ன மாதிரி பெயிண்ட்டுகள் நீங்கள் அடிப்பீங்க? ரெட் கலரு, ப்ளூ கலர் அடிப்பாங்க. கவுரெல்லாம் புதுசாக மாற்றுவோம். ரெட் கலரு, ப்ளூ கலர். அது அந்த பொங்கல் அன்னைக்கு வந்து வீட்டுக்கு நார்மலாக சூரிய பொங்கல் வைப்பாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த கிராமப்புறங்களில் தான் அந்த அழகிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த உங்களுக்கு அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த வரும்போது அந்த பண்டிகை உங்களுக்கு எப்படி நல்லா இருக்குங்களா? வருஷத்துக்கு ஒரு இருக்கும்போது மாட்டு பொங்கல் நாளைக்கு காலையில் சூரியன் பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் தாத்தாவுக்குன்னு சொல்லி பெரியவங்க சின்னவங்க தாத்தாங்களுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் மாட்டு பொங்கல் சாயந்தரம் வைப்பாங்க. பக்கத்தில் எல்லாத்துக்கும் கொடுப்பீங்களாம்மா? சக்கரை பொங்கல் மாட்டுக்கு சக்கரை பொங்கல் வைப்பாங்க. சும்மா வைக்கிறதா இருந்தால் சாதா பொங்கல் வைப்பீங்க. அது ஒரு நல்ல ஒரு பண்டிகை, தமிழர் பண்டிகை இல்லைங்களா? சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க.